அடுத்த லெவலுக்கு போங்க. கோ டு நெக்ஸ்ட் லெவல். முன்னானவர்களை நாடி அடுத்ததுனா என்ன செய்யணும், அடுத்ததுனா என்ன செய்யணும், அடுத்ததுனா என்ன செய்யணும், பரலோகம் போகணும் அடுத்ததுனா என்ன செய்யணும், பரலோகம் போகணும் அடுத்ததுனா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கேட்டு போங்க. அல்லேலூயா. இன்னும் முன்னேறணும், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் நான் ஆவியில நிறையணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக நான் உழைக்கணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக பிரயாசப்படணும், இன்னும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறதோ, அப்படி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:19. ஆமென். எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே ஒரு முக்கியமான வார்த்தை, நாம் அதுதான் இந்த நாளை தியானிக்க போகிறோம். பந்தய பொருள். அல்லேலூயா. பந்தய பொருள். நாம் எல்லாரும் ஒரு ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? வாழ்க்கை என்கிறதான இந்த பயணம், இந்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையின் முடிவிலே நமக்கு ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. அவங்க அந்த ஓட்டத்தை முடித்த உடனே அவங்க ஓடின ஓட்டத்துக்கு ஏற்ற பரிசுகள் கிடைக்கும். சரியாக ஓடலை, ஓடி முடிக்கலை, அல்லது குறித்த நேரத்தில் அவங்க அந்த எல்லையை அடையலை அப்படின்னா அவங்களுக்கு பரிசு கிடைக்காது. அல்லேலூயா. உலக பிரகாரமா பரிசு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பரிசு இல்லாம போயிடக்கூடாது. அல்லேலூயா. பந்தய பொருள் தான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பந்தய பொருள். எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். எவனும் என்று சொல்லும் போது சத்துருடைய கிரியைகள். பிசாசு எப்படியாகிலும் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே அவன் ரொம்ப எப்படி இருக்கிறான்? கவனமா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா? தேர்தல் நேரத்தில் 2 கட்சிகள் இருக்கு, எதிர் கட்சிகள். இந்த கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க? அந்த கட்சி வரவே கூடாது, நம்ம தான் ஆட்சி என்ன செய்யணும், பிடிக்கணும். அவங்க நினைப்பாங்க இவங்க வரக்கூடாது. இப்படி 2 பேரும் அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நமக்கு எப்போது எதிர்கட்சி யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, பிசாசு தான். அல்லேலூயா. பிசாசு எப்போது நமக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருப்பான். ஆனா நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே இருப்பான். அல்லேலூயா. நமக்கு பார்க்கறதுக்கு நமக்கு துணையா இருக்கிற போல, சாதகமா இருக்கிற போல தெரியும். ஆனா அவனுடைய எண்ணம் எல்லாம் நாம் அந்த பந்தய பொருளை என்ன செய்யக்கூடாது, பெற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் பிசாசுடைய எண்ணம். ஆகவே நாம் எப்படியாகிலும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற முழு முயற்சியோடு ஓடினாதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த பந்தய பொருள் ரொம்ப முக்கியம். நம்ம ஓடுற ஓட்டத்துல பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளல அப்படின்னா நாம் ஓடின ஓட்டம் எல்லாம் வீண் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்துல நிறைய பேர் போறாங்க, ஆனா அந்த ஒருத்தருக்கு தான் அந்த முதல் பரிசு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில அந்த பந்தய பொருள்னா என்னது? பந்தய பொருள் தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. அதுதான் பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. நாம் அதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? நீங்க வேணா எதுக்காக ஓடிட்டு இருக்கலாம். நான் வீடு கட்டுறதுக்காக ஓடுறேன், நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறேன், நான் அதை வாங்குறதுக்காக ஓடுறேன், இதை வாங்குற ஓடுறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா
அதெல்லாம் அதற்காக ஓடுகிறதல்ல. அதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வருகிற காரியங்கள். ஆனா நம்முடைய ஓட்டம் எல்லாம் அந்த பந்தய பொருள், நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த பந்தய பொருள்ங்கிற வார்த்தை அதுதான் குறிக்கிறது. அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஓடின ஓட்டம் வீணா போச்சுன்னா, பரலோகம் கிடைக்கலனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஆண்டவர் ஆராதிச்சதும் வேஸ்ட், ஆண்டவருக்காக கொடுத்ததும் வேஸ்ட், நாம் ஜபித்தது எல்லாமே வீணா போய்விடும். ஆகவே எதை மிஸ் பண்ணிடக்கூடாது? பந்தய பொருளை மிஸ் பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே யாரும் வஞ்சித்து விடாமல், எந்த ஒரு வஞ்சனையான வார்த்தைகள், வஞ்சனையான போதனைகள், வஞ்சனையான காரியங்கள் எப்படி வேண்டுமானாலும் நம்ம வாழ்க்கையில அதை தடை பண்ணலாம். அப்படி எந்த ஒரு தடையும் இல்லாம பாதுகாத்து எப்படியாகிலும் இந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உதாரணமாக இதை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்து வாசிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம்னு சொல்லும் போது வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பந்தய பொருளுக்காக அவர் என்ன செய்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். வாசிக்கலாம். எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் ஆமீன். பாருங்க, அங்க அவர் எழுதுற காரியம் என்ன? எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அல்லேலூயா. இப்போ அவருடைய முயற்சி, அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம், அவருடைய பிரயாசம், அவ எல்லாமே எதற்காக? நான் என்ன செய்யணும்? உயிர் தெழுதினால உயிர் தெழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்படியாகிலும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆகவே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 11ஆம் வசனத்துல வாசிச்சோம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இப்போ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்காக எதையெல்லாம் இழக்க நேரிட்டாலும் இழக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக எதை இழக்கவும் தயாரா இருக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். அல்லேலூயா. உயிரையே கொடுக்கிறதுக்கும் தயாரா இருந்தாதான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். அல்லேலூயா. ஆகவே எதை வேணுமானாலும் பரலோகத்துக்காக விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். எதை வேணுமானாலும். ஜீவனே அப்படின்னா அப்போ அதை விட எது பெரிய காரியம்? ஜீவனை விட பெரிய எதுவுமே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில கடைசியா பெருசா நினைக்கிறது என்னதுதான்? இந்த உயிர் தான். அது போன பிறகு அதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் எல்லாமே. அப்போ இந்த பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு எதை வேணுமானாலும் விட ஆயத்தமா இருக்கணும். பரலோகத்தை நம்ம மேன்மையா நினைச்சிட்டோம்னா மற்ற எல்லாமே நமக்கு எப்படி தோணும்? குப்பையா தோணும். அல்லேலூயா. பிரசங்கி சொல்றார், அவருடைய புத்தகத்துல சொல்றார், நான் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கு என் கவனத்தை நான் செலுத்தினேன், என் மனதை நான் அதற்காக செலுத்தினேன். எல்லாவற்றையும் பார்க்கும்போது எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமா இருக்கிறது. எல்லாம் மாயன்னு சொல்லி அங்க ஒரு லிஸ்ட் பிரசங்கி புத்தகத்துல ஒரு லிஸ்டே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒரு காலத்துல அவ்வளவு ஒரு செழிப்பாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா, எல்லாமே மாயை. அல்லேலூயா. பிரசங்கி ஆகிய நான் என்றவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவன் பெரிய ஒரு பிரசங்கி.
நான் தான் பிரசங்கின்னு சொல்றதுல சாலமோன் வந்து நான் ஒரு பிரசங்கின்னு சொல்றார். அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதுதான் பிரசங்கி என்கிற புத்தகத்துல வாசிக்கிறோம். இந்த புத்தகம்லாம் அடிக்கடி என்ன செய்யணும், வாசிக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு பிரசங்கி புத்தகம் எங்க இருக்கிறதுனே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தேடி எடுப்பாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள், பிரசங்கி எல்லாம் வாசிக்கணும். அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவருக்கே எல்லாம் மாயம் தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், உலகமே சொல்லுது, விஞ்ஞானிகளே சொல்றாங்க சீக்கிரமா உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட சொல்றாங்க இந்த உலகம் சீக்கிரமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னும் ஆண்டோடைய பிள்ளைகள் இன்னும் நல்ல சுகபோகமா வாழலாம், இன்னும் நல்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இருக்கிற வரைக்கும் இருப்போம். ஆனா நாம் எல்லாமே பரலோகத்துக்கு அடுத்தபடிதான். பரலோகத்தை எப்படியாவது பிடிக்கணும். அதுக்காக எதெல்லாம் விடணுமோ எதை வேணாலும் விட்டு விடலாம், எதை வேணாலும் இழந்து விடலாம். அப்படிப்பட்ட ஆயத்தம் உள்ளவர்கள் தான் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த பந்தய பொருளை யார் பெற்றுக்கொள்வார்கள்? அதற்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எதெல்லாம் என் வாழ்க்கையில லாபம் நினைச்சனோ அதெல்லாம் என்ன செய்றேன், நஷ்டமாக கருதுகிறேன். எதற்காக? அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. இப்ப யார் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள்? இந்த உலகத்திலே பரலோகத்தை தவிர மற்ற எல்லாமே மாயை, எல்லாமே குப்பை, எல்லாமே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நினைத்து வாழுகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதை விட மேன்மையானது இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நினைத்து பரலோகத்தை விட்டுவிடக் கூடாது. பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்குதோ, அப்போஸ்தலனாகிய பவுலை போல பந்தய பொருள் தான் எனக்கு முக்கியம், அதை விட முக்கியம் எனக்கு எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். 12ஆம் வசனத்திலே முதல் பகுதியை வாசிக்கலாம். போதும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. போதும். இந்த 2 வசனங்களின் முதல் பகுதியை வாசிக்கும் போது அந்த காரியம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மெத்தனமா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன். சிலருக்கு ஒரு பெரிய திருப்தி என்ன அப்படின்னா, அவ்வளவுதான், நம்ம என்ன செய்திருவோம், பரலோகத்துக்கு போயிருவோம். நமக்கு இல்லாத பரலோகமா? அல்லேலூயா. நமக்கு தராம ஆண்டவர் யாருக்கு தர போறாரு அப்படியெல்லாம் நினைச்சிட்டு எந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம முன்னேற்றமும் இல்லாம அப்படியே இருந்து அவ்வளவுதான். சிலர் வந்து வருவாங்க, எப்படியும் அடிச்சு பிடிச்சு சபைக்கு வருவாங்க, வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்குவாங்க, அவ்வளவுதான். சர்ச்சில் பேர் எழுதியாச்சு, இனி நமக்கு தான் என்னது பரலோகம் நமக்கு தான் நினைச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அவ்வளவுதான். சபைக்கு வருவாங்க போவாங்க, சபைக்கு வருவாங்க போவாங்க. ஆனா எந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சியும் இல்லாம இருப்பாங்க. சில கொஞ்ச நாள் ஆன பிறகு, ஆமா எல்லாமே நம்ம எல்லாத்துலயும் தான் கரெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இது நமக்கு போதும், நம்ம என்ன செய்திடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நிர்விசாரம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபங்கள்லாம் எப்போ எழுதுறாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் அவர் எழுதுறார். அல்லேலூயா. இப்போ அவ்வளவு நாள் ஓட்டம் ஓடி ஊழியம் செஞ்சு பாடுகளை சகிச்சு பிரசங்கம் பண்ணி அற்புதங்களை செஞ்சு எல்லாமோ காரியங்களை நடப்பித்த அவர் கூட என்ன சொல்லலையா, சகோதரரே நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப யார் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வாங்க? இந்த மெத்தனமா இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நான் அதற்காக பிரயாசப்படணும் நினைக்கிறவங்க தான் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ள ஒரு மெத்தனமா இருக்கிறோமா? ஆண்டவர் வர்றாரு, இயேசு வருகிறார் அப்படின்ன உடனே அவர் வர்றாரு போவாரு, நான் கண்டிப்பா போயிடுவேன். அல்லேலூயா. அவர் வர்றாருனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அவர் போறாருனாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அப்படி இதனால நம்ம போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த நினைப்பு இருந்தாலே நீங்க போறது இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் வெளிப்படுத்துற விஷயத்துல வாசிக்கிறோம், பரிசுத்தமாகிறவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதிமான் இன்னும் நீதி செய்யட்டும். அது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாத்துலயும் ரெடி, ஓகே அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம் கண்டிப்பா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. மூணாவது, அந்த வசனங்களிலே இரண்டாவது பகுதியை 12ஆம் வசனத்திலே மீண்டும் வாசிக்கலாம். இரண்டாவது பகுதியை, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன செய்றாரா, அடர்ந்தாயிற்று தேறியது நான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினால் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தான். அல்லேலூயா. இயேசு நம்ம எதற்காக ரட்சித்தார்? அல்லேலூயா. எதற்காக ரட்சித்தார்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார்? இந்த மனுக்குலம் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். அல்லேலூயா. அதுக்காக தான் நாம் பிடிக்கப்பட்டோம், அதற்காக தான் அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆகவே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ, இன்னைக்கு நிறைய பேருக்கு எதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாருன்னு தெரியாம எதுக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப யார், மூணாவது, யார் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னா ஆசையாய் தொடர்கிறவர்கள். நிறைய பேர் நின்றுட்டாங்க பாதியில. அல்லேலூயா. நம்ம நிக்கிறவங்களா இருக்க கூடாது, தொடர்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசையாய் தொடர்கிறேன். பரலோகத்தை பார்க்கிற எத்தனை பேர் ஆசை? அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், இப்போ பயமா இருக்கு பாஸ்டர், இந்த பாட்டு பாடாதுங்க பாஸ்டர் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. பாடி பாடி பயங்காட்டிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க நல்லதுக்கு தான் பாடுறாங்க, நமக்கு அது பார்த்தாலே பயமா இருக்கா, பாட்டு கேட்டா பயமா இருக்கா? அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான், அது எப்படி பாடியிருக்காங்க, ஒரு ஆசையா பாடியிருக்காங்க. அல்லேலூயா. அது பாடின உடனே பிரேதப்பட்டி ஞாபகத்தில் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பரலோகம் தான் ஞாபகத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆகவே எத்தனை பேர் அது ஆசையா இருக்கீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு? ஆசையா இருக்கீங்களா? சரி, நான் கொஞ்ச நாள் இருக்கலாம், இன்னைக்கு சாயங்காலம் தான் பீச்சுக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு பார்த்து பாஸ்டர் பரலோகத்துக்கு வரையான்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு தான் மட்டன் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன் ஃப்ரிட்ஜில், பிரியாணி செய்யலான்னு சொல்லி. என்ன ஆசை உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு ஆசையெல்லாம் குறைஞ்சு போச்சு, ஆசையெல்லாம் உலகத்து மேலதான் இருக்கு. அல்லேலூயா. யூத் மீட்டிங் வச்சாலும் வரமாட்டேங்கிறாங்க, ஆன்லைன்ல வச்சாலும் வரமாட்டேங்கிறாங்க, பீச்சுக்கு போயிடுறாங்க, ஷாப்பிங் போயிடுறாங்க, விருந்துக்காரன் வீட்டுக்கு போயிடுறாங்க, சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிடுறாங்க, சொக்காரன் வீட்டுக்கு போயிடுறாங்க. அல்லேலூயா. இது இருக்கிற மூஞ்சு மகரையை பார்த்தா ஒன்னும் பரலத்துக்கு போற மாதிரி தெரியல. அல்லேலூயா. முயல் பிடிக்கிற நாய்க்கு மூஞ்ச பார்த்தா என்ன செய்யுமா தெரியுமா? அந்த நாய் முயல் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாஸ் இப்படி வெண்டவளத்தெல்லாம் தண்டவளத்துல போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன செய்ய, போட்டாவது பரலோகத்துக்கு உங்களை அனுப்பணுமே. ஆகவே ஆசையெல்லாம் ஆசையாய் தொடர்கிறேன். அந்த பரலோகத்தை போனோங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு மற்ற எல்லாமே எப்படி இருக்கும்? குப்பையா இருக்கும். அல்லேலூயா. ஆசையா தொடர்கிறேன். என்னுடைய ஆசையெல்லாம் நான் ஆண்டவரோடு போகணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு வாழணும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், நான் என்ன வேணாலும் பாடுகளை சகிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா என்னுடைய நோக்கம் எல்லாம் பந்தய பொருள். அல்லேலூயா. அதை மட்டும் நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசையாய் தொடர்ந்தான். ஆசையா தொடர்றவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அவர் தந்தா தரட்டும், தரட்டா போட்டோம், ஏன்னா தானே நடந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கூப்பிட்டு பரலோகம் எல்லாம் தரமாட்டார். அல்லேலூயா. யார் ஆசையா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் கண்டிப்பா உண்டு. ஆசையா தொடர்றீங்களா? உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குதா? ஒரு சந்தோஷம் இருக்குதா? ஒரு மனமகிழ்ச்சி இருக்குதா? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் போற வழிங்க, நம்ம போயிட்டே தான் இருக்கோம். ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, நீங்க நின்னாலும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம பரலோகத்தை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா.
ஆகவே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது, 4வது வாசிக்கும் போது 13ஆம் வசனத்துல 2வது பகுதி வாசிங்க. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பந்தய பொருள் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, பின்னானவைகளை மறக்கிறவர்கள். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அது ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா? பின்னானவைகளை மறக்கணும். அல்லேலூயா. பின்னானதெல்லாம் மறந்துட்டீங்களா? பின்னானதெல்லாம் மறந்துட்டீங்களா? அல்லேலூயா. இன்னும் பழைய ஞாபகம் வருது. அல்லேலூயா. பழைய பாட்டெல்லாம் ஞாபகம் வருது. முன்னாடி பார்த்த சினிமாலாம் ஞாபகம் வருது. அல்லேலூயா. முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வருது. அப்படின்னா பரலோகத்துக்கு இந்த வண்டி போகாது. அல்லேலூயா. பின்னானவர்கள் என்ன செய்யணும்? மறக்கணும். நிறைய காரியம் மறந்துரு. சில என்ன சொல்றோம், பாஸ்டர் நான் முன்னாடி அப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அந்த வேலை நான் மறந்துட்டேன். அல்லேலூயா. ரொம்ப நாள் ஆன பிறகு ஒரு வேலையை நம்ம என்ன செய்ய முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல. அல்லேலூயா. நம்ம என்ன செய்துடுறோம்? மறந்துடும். நம்ம ஒரு வண்டி, ஒரு கார் டிரைவ் பண்றோம்னு வைங்களேன், ஒரு 10 வருஷம் நம்ம காரே நம்ம எடுக்கல அப்படின்னா அந்த டிரைவிங் நமக்கு என்ன செய்துடும்? மறந்துடும். உடனே எடுத்து கார்ல என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. அல்லேலூயா. அதே போல சில காரியங்களை மறக்கிறோம். ஆனா மறக்க வேண்டியதை நம்ம மறக்க மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. இப்படிலாம் நிறைய காரியம் மறந்துருக்கிறோம். நிறைய செஞ்ச காரியங்கள்லாம் மறந்துருக்கிறோம். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எத்தனையோ விளையாட்டுகள்லாம் நம்ம விளையாடுறோம் இல்லையா? அதுல இப்ப நல்ல எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கிறோமா? இல்ல. நம்ம அதெல்லாம் நிறைய மறந்துட்டோம். அல்லேலூயா. அதே போல பின்னான காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? மறக்கணும். பின்னான காரியங்கள்னா என்னது? கடந்த வாரத்துல கூட நம்ம தியானிச்சோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், முன்னே நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கடந்த வாரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். முன்னே எப்படி இருந்தேன்னா நான் இப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் காமவிகாரத்தையும் துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அல்லேலூயா. இங்கே சென்ற வாழ்நாள் காலத்திலே என்கிற இந்த வார்த்தை. அல்லேலூயா. சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? அதுதான் என்னது? பின்னானவைகள். இங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பின்னான அந்த அனுபவங்கள் வேறு வேறு விதமாக இருக்கும். அந்த பின்னான அனுபவங்களை என்ன செய்ய வேண்டும்? மறந்து போக வேண்டும். ஒரு காரியத்தை மறந்துட்டோம்னா அப்புறம் நம்ம அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அல்லேலூயா. மறந்தாதான் நம்ம பந்தய பொருள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பழைய குணாதிசயங்கள், பழைய நான் இப்ப சொன்ன மாதிரி நிறைய இது போல நீங்களும் நிறைய காரியங்கள் மறந்துருப்பீங்க. ஆனா எதை மட்டும் நம்மளால மறக்க முடியல? பழைய கேரக்டர், பழைய குணாதிசயங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய முடியல? இன்னும் அப்படியே தான் இருக்கு. உடனே எப்ப வேணுமோ அது உடனே ரெடியா வந்துருது. ஏய் நான் தான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இல்ல, மறந்துடணும். அல்லேலூயா. பின்னான நிறைய காரியங்கள் பைபிள்ல இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. கலாத்தியர் 5, 19, 20, 21. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. அல்லேலூயா. இதெல்லாம் தான் என்னது? பின்னான இதுல எதாவது நம்ம காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைய இது மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா. இதுல எதெல்லாம் இன்னும் இருக்குது, இன்னும் நம்முடைய ஞாபகத்துல இருக்குது. அல்லேலூயா.
அப்படி நம்ம யோசிச்சு பார்த்து அதெல்லாம் மறந்துடணும், மறக்கடிக்கப்படணும். நம்ம வாழ்க்கையில பின்னான காரியங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்படணும். மறந்தாதான் நம்ம முன்னே செல்ல முடியும். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து ஒன்று செய்கிறேன், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்துட்டீங்களா? இன்னும் பழைய சுவாபங்கள் அப்படியே தான் உங்களுக்குள்ள இருக்குதா? தேவைப்படும் போது உடனே வருதா? அல்லேலூயா. அப்படின்னா நீங்க பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. பின்னானவைகளை மறக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அந்த 13ஆம் வசனத்திலே நான் வாசித்தோம், முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அடுத்தபடி ஐந்தாவதாக யார் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், முன்னானவைகளை நாடுகிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னானவைகளை நாடுங்க. இருந்த அந்த நிலைமையிலே நம்ம இருக்க வேண்டாம். அடுத்த லெவலுக்கு போங்க. கோ டு நெக்ஸ்ட் லெவல். ஒரு ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எப்போதும் 1ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருக்கிறோம் இல்ல. அடுத்த வருஷம் 2வது வகுப்பு, அடுத்த வருஷம் 3ஆம் வகுப்பு, அப்படியே வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்றோம்? அடுத்த வகுப்புகளுக்கு போறோம். அல்லேலூயா. இதே போல எல்லாத்துலயும் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஒண்ணு இருக்குது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லெவல்லே இருக்கிறீங்க. நிறைய பேர் என்ன எதுல தான் இருக்கீங்க? சிலது ப்ரீ கேஜில இருக்கு, சிலது இன்னும் எல்கேஜில தான் இருக்கு. அல்லேலூயா. சிலது இன்னும் யூகேஜில இருக்கு, சிலது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அல்லேலூயா. அவ்வளவுதான், அதுக்கு மேல போகல. அப்படின்னா எப்படி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அல்லேலூயா. முன்னானவைகள்னா அடுத்த லெவல், அடுத்த காரியம். அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ ஒரு கராட்டே கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுல பெல்ட் இருக்கு. என்ன பெல்ட்? இந்த லெதர் பெல்ட் இல்ல, ஒயிட், எல்லோ, ஆரஞ்சு, கிரீன், ரெட், பிரவுன், பிளாக். பிளாக்லயே வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படிலாம் இருக்கு. அல்லேலூயா. பயப்படாதங்க, நான் கராத்தே எல்லாம் படிக்கல. அல்லேலூயா. ஆகவே அதுல ஒரு லெவல். அவருக்கு வந்து ஒயிட் முடிச்ச உடனே அடுத்தது என்ன செய்யணும்னா எல்லோ பெல்ட் நான் வாங்கணும். அதை முடிச்ச உடனே அவன் நினைப்பான், நான் அடுத்து என்ன செய்யணும்? ஆரஞ்சுக்கு போகணும். அல்லேலூயா. அது ஒரு ஆர்வத்தோட என்ன செய்றாங்க? படிச்சு 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 அந்த கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க எய்ம் வச்சதை போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எய்ம் வச்சிருக்காங்க, அந்த பந்தய பொருள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இப்படி இருந்துகிட்டே இருந்தா பந்தய பொருள் ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னானவைகளை நாடி, முன்னானவைகளை நாடி. அடுத்ததுன்னா என்ன செய்யணும்? அடுத்ததுன்னா என்ன செய்யணும்? அடுத்ததுன்னா என்ன செய்யணும்? பரலோகம் போகணும்னா அடுத்ததுன்னா என்ன செய்யணும்? பரலோகம் போகணும்னா அடுத்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு கேட்டு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியே உட்கார்ந்து இடத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தா ஒரு நாளும் பரலோகம் போய் சேரவே முடியாது. நம்ம தான் போனோம், பரலோகம் எல்லாம் என்ன செய்யாது. ஆமா, அங்க பக்கத்துல வராது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? தேடி போனோம், முன்னானவைகளை நாடி நாடி. இந்த உலகத்துல என்ன செய்யறோம்? நம்ம அடுத்தது படிச்சுட்டே இருக்கிறோம். ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ் முடிச்ச, அப்படி காலேஜ்ல ஒவ்வொரு கோர்ஸ்ல எவ்வளவோ பிரான்ச்சஸ் இருக்கு. அப்படி படிச்சு படிச்சு சில படிப்புக்கு என்ன முடிவே இல்லைங்கிற மாதிரி, படிப்புக்கே முடிவில்லைன்னா பரலோகத்துக்கு மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலக படிப்புக்கே முடிவில்லைங்கிறாங்க, படிச்சுட்டே இருக்கலாம் கடைசி வரங்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டோமா? இல்லை, நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? முன்னானவைகளை நாடி 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 நாம் சென்று கொண்டே இருக்கோம். இன்னும் நான் என்ன செய்யணும்ப்பா? உங்க பக்கத்துல நான் வர்றதுக்கு என்னென்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்னென்ன செய்யணும்? அந்த பந்தய பொருளை எனக்காக வச்சிருக்க பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நான் என்ன செய்யணும்ப்பா அப்படின்னு கேட்டு கேட்டு போங்க. அல்லேலூயா. பைபிளை வாசிச்சா போதும், அங்க நமக்கு சொல்லிட்டே இருக்கும். இன்னும் வாசிக்க வாசிக்க அதுல வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் வந்து நீங்க ஏதோ நீங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் எத்தனை அதிகாரம் எத்தனை வசனம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதுங்க. படிக்க 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 இன்னும் அதுல ஆழங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நானும் 10-20 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் அது வந்துகிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்காக நினைச்சணும், இன்னும் முன்னாடி நான் என்ன பண்ணணும், இன்னும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி பவுல் அப்படித்தான் சொன்னார். நான் நடந்தாயிட்ட நினைக்கல, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி.
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன், முன்னானவைகளை நாடுவோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருந்தார், வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:7. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. 4ஆம் வசனத்துல இந்த எலியா என்ன சொன்னாருன்னா, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கல நல்லவள் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஒரு பயங்கரமான, ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. அவர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தேசத்தில் செஞ்சாரு. கர்த்தரே தெய்வம் என்று தனி ஒரு மனிதனாக நின்று நிரூபித்து காட்டினார். ஆனா திடீர்னு அவருடைய வாழ்க்கையில வந்த சோர்வுல அவர் சுருண்டு படுத்து, போதும் ஆண்டவரே, போதும், என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் இல்லை, போதும், இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம் போதும், இவ்வளவு நாள் ஓடின ஓட்டம் போதும், எல்லாம் போதும், என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும், அல்லேலூயா என்று சொல்லி படுத்துட்டாரு. அப்பந்தான் தூதன் வந்து என்ன செய்றாரு, நான் வாசித்த வசனத்தில் கர்த்தர் தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு இப்படிதான் எலியா போலதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சோம், நம்ம வந்து ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறோம், போதும், ஆண்டவர் வந்தா நம்ம போயிடலாம், இது போதும், இதுக்கு மேல நம்ம எந்த முயற்சி எடுக்க வேண்டாம், ஆவிக்குரிய ஜீவித்துல இனி எல்லாம் என்னத்தை வளர போறோம், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மளும் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. போதும், இது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே நிறுத்திட்டோம். முடிஞ்சு நீ ஆண்டவர் வந்தா போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனா அங்க கர்த்தர் சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்படின்னா இவ்வளவு நாள் நீ பண்ணதை விட இனிதான் இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னா போதும் நினைச்சிட்டு இருக்கவங்களா நீங்க நினைச்சுக்கோங்க, இவ்வளவு நாள் வந்தது 25% தான், இனிதான் இருக்கு 75%. அல்லேலூயா. பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. ஆகவே இது போதும், இந்த அனுபவம் போதும், இந்த பரிசுத்தம் போதும், இந்த தகுதி போதும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு ஒரு நாள் இருக்க வேண்டாம். அது இன்னும் உங்களை பின்மாற்றத்துக்கு தான் கொண்டு போகுமே தவிர உங்களை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தாது. அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அல்லேலூயா. இப்போ அவனை தட்டி எழுப்பி, முதல்ல ஒரு டைம் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்தன, படுத்து சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். நம்ம வாசி 7ஆம் வசனம் வந்து 2ஆம் விசை தூதன் நினைச்சுதான் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அது போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்ன நினைச்சதாரு. இரவும் பகலும் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான். அல்லேலூயா. 40 நாள் இரவும் பகலும் நினைச்சுதான் நடந்துகிட்டே இருந்தான். அல்லேலூயா. அப்ப நினைச்சான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 40 நாள் நினைச்சிருக்கோம். அன்னைக்கு ஒரு பிரயாண தூரம் என்று சொல்வது பகல் வேளையில மனிதர்கள் நடக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணாங்க. பைபிள் எழுதியிருக்கிற அந்த பிரயாண தூரம்ங்கிறது. இவன் நினைச்சுதானா ரா பகல் நடந்தானா. அல்லேலூயா. அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் நடந்துட்டே இருந்தான். அல்லேலூயா. எவ்வளவு தூரம், அப்ப 80 நாளுக்கு சேர்த்து நடந்துட்டான். அல்லேலூயா. ஒரே நடந்து ஒரே பருவத்துல போய் படுத்தான். அல்லேலூயா. அங்க போய் தங்கி விட்டான். அல்லேலூயா. அங்கே என்ன செய்தான், தங்கினான். 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு கெபிக்குள் போய் முடிஞ்சு, நீர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னாரு, இவ்வளவுதான் போல. அவர் 80 நாள் சொன்னது 40 நாள் நினைச்சிட்டேன், நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சார். அல்லேலூயா. அவர் சொன்னார், எலியாவே உனக்கு என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன காரியம். அல்லேலூயா. இதே போலதான் சில நேரம் ஆண்டவர் சில எச்சரிப்புகளை, சில உணர்வுகளை ஆண்டவர் நமக்கு தரும்போது இன்னும் கொஞ்சம் அப்படி ஜெபம் பண்ற, ஒரு 4 நாள் கொஞ்சம் ஜெபம், அப்படி அபிஷேகம் நிறையிறது, ஆவில் நிறையிறது, பாட்டு பாடுறது, துதிக்கிறது எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அப்புறம் பழையபடி நினைச்சிடறோம், போதும் போதும், இப்போ நம்ம ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஆண்டவர் வந்தா நம்ம கண்டிப்பா நினைச்சிருவோம், போயிடுவோம். அல்லேலூயா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. அங்கே தங்கினான். ஆண்டவர் சொன்ன, எலியாவே இங்கே என்ன காரியம் உனக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளையே,
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்படிதான் நிறைய பேர் என்ன செய்றோம், கொஞ்சம் அப்படியே ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே, ஒரு பாடலை கேட்ட உடனே, ஒரு வாரத்தை கேட்ட உடனே அப்படியே கொஞ்சம் உற்சாகப்படுறோம். ஒரு வாரம் ஒரே ஜபம், பாடல், துதி, ஆராதனை எல்லாம், அவ்வளவுதான், ரைட், நம்ம இந்த வாரம் ஆண்டவர் இப்போ வந்தா நம்ம பரவத்து போயிடலாம், அவ்வளவுதான் அப்படி நினைச்சிட்டு அப்படியே நிறுத்திடுறோம். அல்லேலூயா. அப்புறம் ஏதாவது 2-3 வாரம் கழிச்சு, ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பழையபடியும் கொஞ்சம் ஜபம் எல்லாம் பண்ணுவோம், பைபிள்லாம் வாசிப்போம், தியானிப்போம், அது இதெல்லாம் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு ஆண்டவருக்கு சொல்லுவோம், எல்லாமே நடக்கும். அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்படிதான் நிறைய பேர் நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, ஆசியாய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. தொடர்ந்து கொண்டே இருப்போம், எங்கே நின்ற வேண்டாம். நின்று விட்டால் மணவாளன் வந்து விடுவார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு கடைசி நேரத்தில் ஓடி எல்லாம் நினைச்ச முடியாது, போக முடியாது. அந்த புத்தி இல்லாத கன்னிகள் கடைசி நேரத்தில் நினைச்சதாங்க, எண்ணெய் வாங்க போனாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள கதவு அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அது போல கடைசி, ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, இன்னும் இவ்வளவு தூரம் தானே, ஓடிடலாம், முடியாது. ஆகவே நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நாம் ஓடுவோம். எலியாவை போல நாம் சோர்ந்து போக வேண்டாம். இது போதும் என்று நினைக்க வேண்டாம். சொன்ன, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல. எங்க பிதாக்கள்லாம் இப்படிதான் இருந்தாங்க, அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அல்லேலூயா. அற்புதம்லாம் செஞ்சுட்டேன், நான் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுட்டேன், என்னன்னா என்ன பெரிய சாதிக்க போறேன், போதும். அல்லேலூயா. இப்படிதான் நினைக்கிறேன். அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரில நான் அவங்க லெவலுக்கு நான் வந்துட்டேன், இவங்க லெவலுக்கு நான் வந்துட்டேன், போதும், அவ்வளவுதான், நம்ம பரவத்துக்கு போயிடலாம் அப்படி நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. அவங்களையும் இவங்களையும் பார்த்தா நம்ம வாழ்க்கை தோல்வி ஆயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் பார்க்க வேண்டியது ஆண்டவராக இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரையே பார்த்து நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் பந்தய பொருளை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆகவே பின்னானவைகளை என்ன செய்ய வேண்டும்? மறக்க வேண்டும். முன்னானவைகளை நாட வேண்டும். நாட்டம் இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது இன்னும் முன்னேறணும், இன்னும் ஜபிக்கணும், இன்னும் நான் ஆவியில நிறையணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக நான் உழைக்கணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக பிரயாசப்படணும், இன்னும் நான் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். இப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்கிறதோ, அப்படி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எலியா தட்டி தட்டி எழுப்ப என்ன செய்தார்? அவர் சரியா செயல்படல, அதனால இது வேலைக்கு ஆகாது, ரிப்பேர். என்ன செய்தார்? எலிசாவை என்ன செய்ய, போய் உன் ஸ்தானத்துல அவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இனி செய்ய வேண்டிய காரியத்தை அவன் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது போல நம்ம தள்ளி தள்ளி ஒரு டைம் தள்ளலாம், 2 நேரம் தள்ளலாம். ஆண்டவர் 2 மணி நேரம் தள்ளு வண்டியாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில வண்டி எப்படியாதான் இருக்கு, தள்ளு வண்டி. ஞாயிற்றுக்கிழமை வருது, ஆண்டவரன் செய்றாரு, பிரசங்கத்து மூலம் ஆரம்பம் ஒரு தள்ளு தள்ளுறாரு, ஒரு 10 அடி போகுது. அல்லேலூயா. அடுத்து அங்கேயே நிக்குது. அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தள்ளு. அல்லேலூயா. போன வாரம் ஒரு தள்ளு. என்ன தள்ளு? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்க. உடனே ஒரு 2 அடி இப்படி போறது. இப்படி தள்ளி தள்ளி தள்ளு வண்டியா போகக்கூடாது. வண்டி அது ஸ்டார்ட் பண்ண அனுப்பிச்சணும். தள்ளு வண்டிக்கு அதெல்லாம் பழைய காலம். அல்லேலூயா. இப்போ பட்டன் ஸ்டார்ட் பண்ண அனுப்பிச்சணும். ஃபிளைட்ல போற காலத்துல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. இப்பெல்லாம் விண்வெளிக்கெல்லாம் என்ன செய்றாங்க, டூர் போயிட்டு வராங்க இல்லையா, விண்வெளிக்கு போயிட்டு வராங்க. புதுசா ஒன்று நடக்குது, போயிட்டு ரொம்ப ஃபாஸ்டா கீழே வந்துடுறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிற நாம் இன்னும் தள்ளு வண்டியாவே இருக்கக்கூடாது. தள்ளி தள்ளி போய் எந்த காலத்துல போய் சேர்றது? நம்ம என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் அழைத்த, அவர் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன செய்யணும்? போயிட்டு யாராவது தள்ளுவாங்க, பாஸ்டர் தள்ளுவாரு, அல்லது சக விசுவாசிகள் எல்லாம் தள்ளுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி தள்ளு வண்டியா இருந்துச்சுன்னா அதுல ஏதோ பிரச்சனை, இன்ஜின்ல பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. தள்ளு வண்டி பார்த்திருக்கீங்களா? நான் பழைய தள்ளு வண்டியில இப்போ உள்ள தள்ளு வண்டியை சொல்றேன். சில காரு, சில வாகனங்கள்லாம் அடிக்கடி என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? தள்ள வேண்டியது இருக்கும். அப்படின்னா அதுல ஏதோ பழைய வண்டி, புது வண்டி என்ன செய்யும்? அது பாட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் கூட என்ன செய்யலாம், அடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனா பழைய வண்டி அப்படி இல்லை. ஒரு 50 கிலோமீட்டர் போன உடனே அப்புறம் நிறுத்தி என்ன செய்யணும்? கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட் எல்லாம் கொடுத்து, சில நேரம் அப்புறம் 2வது ஸ்டார்ட் ஆகாது. பக்கத்துல இருக்க அண்ணன் தம்பி வா, அக்கா தங்கச்சி வாங்கலாம் கூப்பிட்டு தள்ளு தள்ளு, நான் முன்னாடி இருக்கிற நீ தள்ளுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்படி கொண்டு போனோம். அல்லேலூயா. அந்த மாதிரி தள்ளு வண்டியா இருக்கக்கூடாது. தள்ளி தள்ளி போக முடியாது. அல்லேலூயா.
நாமே என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட், முன்னானவைகளை நாடி அடுத்த லெவல், அடுத்த கட்டம், அடுத்த டைம், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த வகுப்பு அப்படின்னு உலகத்துல போற மாதிரி நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது போயிட்டே இருக்கணும். அப்பந்தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். எலியாவை போல சோர்ந்து போயிட்டோமா? எலியாவை போல போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருச்சா? நிர்விசாரமும் சாங்கோபமும் சோதோமின் அழிவுக்கு காரணம். ஒரு நிர்விசாரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு நிர்விசாரம். இது போதும், இப்படி இருந்து ஆண்டவர் எடுத்துக்கிட்டா போதும், இல்லைன்னா நரகத்துல கூட போடட்டும் அப்படின்னு கூட சிலர் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. நரகத்துல போடட்டுமா? நரகத்துல போனாதான் தெரியும் எவ்வளவு பாடு, எவ்வளவு தாங்க முடியாத வேதனை. தப்பி தவறி வாயில என்ன செய்யக்கூடாது அந்த வார்த்தையே, பரலோகத்துக்கு போறோமோ இல்லையோ நரகத்துக்கு போறோங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பயங்கரமான இடம். அல்லேலூயா. பயங்கரமான இடம். ஆகவே நமக்கு ஞாபகத்தில் வருதெல்லாம் நான் அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். பந்தய பொருள் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் முன்னேறி செல்வோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம்